Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Unit 1 Electrostatics ல உள்ள important numerical problems எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த வீடியோல example 1.1 எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கன்னா calculate the number of electrons in 1 coulomb of negative charge. அதாவது 1 coulomb of negative chargeல எவ்வளவு electrons இருக்கும் அப்படினு calculate பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல வர ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். அதாவது Q = Ne. சார்ஜ் இஸ் குவாண்டைஸ்ட். Q = N × E. இங்கே Qங்கிறது சார்ஜ், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், Eங்கிறது சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ we have to find the number of electrons. N = Q/E. Q is the charge and E is the charge of 1 electron. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில்? சார்ஜ் இஸ் 1 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 கூலும் சார்ஜஸில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இஸ் given by 1.6 × 10⁻⁻19 கூலும். Therefore, this is equal to 1 divided by 1.6 × 10⁻⁻19. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get this is equal to 6.25 into 10⁻18 அப்படின்னு வரும். அதாவது number of electrons is equal to 6.25 into 10⁻18. This is the answer for the first problem. இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். We have to use this formula to calculate the number of electrons. Thank you for watching this video. Next வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.